ஃபர்ஸ்ட் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்பவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ். எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசணும், யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலைச்சிட்டு வந்துடுவேன், தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்க வந்து கரெக்டா பேசியிருந்தேன், ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிடுவேன், ஜாலியா ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது இந்த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளவு பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி இப்போ ஒரு சார் அந்த அளவுக்கு யாராவது ஏதாவது சொல்லும் போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிறைய அவர் தலைவன் வேற ரகம். அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துல்லாத மனம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து அசுலுதலமை சாரி அதான் சொல்லல சார், எப்படியாவது வளரிடுவேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துள்ளுவதெல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டுல வந்து டேப் ரெக்கார்டரோ இல்ல டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. என்னோட கசின் வீட்டுல தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் கேட்பேன். அப்படியே கட் பண்ணா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்பவும் பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம். அப்ப வீட்டுக்கு டிவில வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனல்ல வரும், அப்ப நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ் வின்னாம்ப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் தான். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு 10th படிக்கும் போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்கிருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டே இருந்தா இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கால் வரும் 2 பேரும் பேசிட்டு யுவன் சார் கால் அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. எஸ். ஸ்வீட் வந்து மார்ச் 14 தியேட்டர்ல வருது. ஒரு ரொமான்டிக் டிராமா. கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 14 தியேட்டர்ல வந்து எல்லாரும் படம் பாருங்க. ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பிச்சதான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதுல ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேல. அது முழுக்க முழுக்க காப்பாத்திருக்கான். அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வரும். பட் நான் ரொம்ப க்ளோஸா சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட் 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் எங்க வீட்டுல வந்து ஃபாரின்ல வேலைக்கு போகலான்னு சொல்லி சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியா டக்குன்னு ஏதாவது சொல்றேன். அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்றாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னும் அந்த ஒரு செகண்ட் கண்ணெல்லாம் கிளம்பி ஒரு மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துதான் எடுத்து மீன் கட்டுறா. நான் மீன் பண்ணி சொல்லல, போயிட்டு வா நம்ம பண்ணதானே போறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன். அப்படின்னா அதுல இருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 years வந்து கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. லவ் சினிமா ரொம்ப. ஸோ அது ஏதோ ஜோக்கா சொன்னேன். ஆனா பட் நான் சீரியஸா சொன்னது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு ப்ரீ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்க இருக்கு அப்படின்னா வாட்ச் போர்ட் தியேட்டர்ல இருக்கு. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ரொம்ப 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 பெருமையா நான் சொல்லிப்பேன், ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் சீட்டா. தேங்க்ஸ்.